கட்சியுடன் கூட்டணி என்ற கேள்விக்கு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் அது குறித்து தீர்மானம் நிறைவேற்றுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஞானவேல், அவர் வேறு என்னெல்லாம் கூறினார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் பாமக சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சரஸ்வதி ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கே மணி எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் வேண்டும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும், பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பதை தடுக்க கடுமையான சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும், பூர்ண மதுவிலக்கு உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முதல் தீர்மானத்தை ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி அறிவித்தார். மேலும் இந்த மாநாட்டின் நிறைவில் திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்துக்களை கேட்டு முடிவு செய்வதன் மூலமும் இப்ப எதுவும் சொல்ல முடியாது என ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் இந்த வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டில் ராமதாஸ் பேசும்போது 2026 எனது வெற்றி கூட்டணி அமைப்போம் என்றும், அதுவரை யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டும், நான் அமைச்சருடன் வெற்றி கூட்டணியாக அமையும் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணவேணி, கூட்டணி குறித்த கேள்விக்கு வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.